ஒன்று ஒன்றா போவோமா? ஓகே சார், ஒன்று ஒன்றா போயிடலாம். இப்போ நீங்கள் அவர் சொன்ன ஒரு லைனை டக்குன்னு சொல்லுவீங்களா, அதுக்கு நான் ஒரு பதில் டக்குன்னு சொல்லுவேன். ஓகே ஓகே சார். ரேபிட் ஃபயர் வித் சீமான். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எந்தவித சாதி கூட்டத்துலேயுமே வந்து இதுவரையும் விஜய் அவர்கள் கலந்து கொண்டதை நம்மலாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்களை குறை சொல்கிற இவங்க இன்றைக்கி கூட ஒரு சாதி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. போகிற போக்கில் ஷூன்ட்டு போயிட்டீங்களே பூவழி. இல்லை சார், நான் அப்படி சொல்ல சார், வாய் தவறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ யோசிக்கிறாங்க பூவழி அவர் நிறைய பேசி வச்சிருக்காரு, இப்படி ஒன்றையும் சொல்லி ஒன்றையும் 5-10 நிமிஷம் அடித்தா என்ன ஆகிறது அப்படின்னு இப்போ லைட்டாக யோசிக்கிறாங்க. பேக் அடிக்கிறீங்க தெரியுது பார்த்தாலே. இல்லை சார், என்னை தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க. அதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே கொஞ்சம் ஆசை ரொம்ப நிறைய இருக்கு போல. இப்போ இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தாவேக்கா மேலே இருக்கிற ஒரு காண்டுலையும் கடுப்புலையும் எப்படா இவங்க வந்தாங்க யோசிக்கிறதெல்லாம் போய் இவங்க ஆட்சி காலத்தில் நான் ஒரு தடவை சிறைவாசத்தை பார்த்துருண்டா அப்படின்ற ஒரு ஆசை இவங்க எல்லாருக்கும் இருக்குது. காங்கிரஸ்லேருந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள், அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரி அவர்கள், சரத் எம்எல்ஏ, அப்புறம் விஜய் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர், விஜய் தமிழன் பார்த்திபன், இவங்க எல்லாருமே வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து இறக்கிட்டு அந்த மினிஸ்ட்ரி பொறுப்பெல்லாம் வேறு யாருக்காவது கூடுதல் மினிஸ்ட்ரியாக கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதா ஒரு சில தகவல்லாம் வருது சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேறு ஏதாவது செய்தியை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்களாம் இருக்காங்க. மேபி இந்த ஃபஸ்ட்டு ரீஷஃபில் இது, அப்புறம் ரீஷஃபில் பண்ண வாய்ப்பு இருந்தால் இவங்களுக்கு எல்லாமே மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். எனக்கு அதில் விருப்பம் கிடையாதுங்க. ஒரு அதிமுகவிலேருந்து இந்த மாதிரி ஒரு லெவல்லேருந்து அதுவும் போஸ்ட் எலெக்ஷன் உள்ளே வந்த சி விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாவேக்காவோட அமைச்சரவைகளில் பார்க்குறத விட அபத்தமான ஒரு விஷயம் வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் பூழி சார். சண்டேல ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தரோட வீடியோ தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இவர் இப்படி பேசிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் சார். அவர் வந்து முதல்வரை நோக்கி அவரோட பேரை வந்து கொஷின் பண்ணுறாரு சார். இத்தனை நாள் நடிக்கும் போது ஜோசப் விஜய்னு எங்கேயா வந்திருக்கா? முதல் படத்தில் அறிமுகம்னே விஜய் தானே வந்துச்சு. இப்போ மட்டும் என்ன எதுக்கு எடுத்தாலும் ஜோசப் விஜய் ஏன் வந்து அவர் பெரம்பூரில் திருச்சி கழகில் நின்னாரு? இவ்வளோ தொகுதிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில், ஏன் அங்கே மட்டும் போய் நிற்கணும்? ஒன்று ஒன்றா போவோமா? ஓகே சார், ஒன்று ஒன்றா போயிடலாம். இப்போ நீங்கள் அவர் சொன்ன ஒரு லைனை டக்குன்னு சொல்லுவீங்களா, அதுக்கு நான் ஒரு பதில் டக்குன்னு சொல்லுவேன். ஓகே ஓகே சார். ரேபிட் ஃபயர் போகலாம் நம்ம இப்போ. ஓகே சார். ஓகே ரேபிட் ஃபயர் வித் சீமான் சொல்லுங்க சார். விஜய் அவர்கள் ஏன் வந்து அவர் பேரை முதல்ல ஜோசப் விஜய்னு பதிவு பண்ணல? விஜய் தான் நிறைய இடத்துல பதிவு பண்ணாரு. முதலமைச்சர் ஆன பின்னாடி ஜோசப் விஜயா அப்படின்னு கேட்குறாரு சார். ஜோசப் ஏன் அங்கே வருதுன்னு கேட்குறாரு. முதல்ல அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஜோசப் விஜய்னு சொல்ல ஆரம்பிக்கல. இதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் ஜோசப் விஜய்ங்கிறது ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா இடத்துலையும் ஓப்பனாக போட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய லெட்டர் ஹெட்ல வந்துட்டு சி விஜய்னு போட்டிருக்க இடத்துல வந்துட்டு சி ஜோசப் விஜய்ன்றத எப்பொழுதும் அவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணாடியாவது போட சொல்லுங்க, வயசாயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆன் ஸ்கிரீன்ல இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்ல வந்துட்டு தளபதி விஜய் அப்படிங்கிறது முன்னாடி இளைய தளபதி விஜய் இருந்துச்சு. ஏன் இளைய தளபதி தளபதியா மாறிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரா? இல்ல. அதே மாதிரி இந்த பேர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு இவர் வந்துட்டு வரும்போது சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே 2019 மெர்சல் படம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப, அந்த பிரச்சனையப்போ இவர் வந்து ஜோசப் விஜய்னு எச் ராஜா வம்பிழுத்தப்ப, ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு ஓப்பனா சொல்லி அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய அந்த இதை பிரேக் பண்ணி அவர் வந்து அவருடைய லெட்டர் ஹெட்ல அப்பல இருந்தே போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் போய் பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல ஏன் போடலை அப்படின்னு கேட்குற அவர் இன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா எப்பயோ சொல்லிட்டாரு எஸ்எஸ்சி அவர்கள், நான் வந்து என்னுடைய பையனுக்கு வந்துட்டு ஜாதி சான்றிதழ்ல எல்லா இடங்கள்லையுமே வந்து எங்க போய் நம்ம கேட்குறோமோ, நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் போடும்போது என்ன காஸ்ட் என்ன ரிலீஜன் கேட்டப்ப நான் வந்து அந்த இடத்துல என் பையனோட காஸ்ட்டை நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன், என்னோட ரிலீஜனை சொல்ல மாட்டேன்னு என் பையனை வந்து அப்படிதான் நான் வளர்த்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதனால வந்துட்டு அவங்க வீட்டிலலாம் வந்துட்டு நல்லபடியா தான் சொல்லி வளர்த்துருக்குறாங்க. அவர் வந்து நல்லபடியா தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கும்போது தெரியுது.
அம்மா அப்பா பேச்சை கேட்காம தருதலையா யாரு காலேஜ் டைம்ல ஸ்கூல் டைம்ல சுத்துனா அந்த டைம்லங்கிறத சில தலைவர்கள் அவங்களே அவங்க வாயால ஒப்புக்கொண்டு இருக்காங்க. அன்றைய காலங்கள்ல நான் வந்து கல்லூரிக்கு போற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி பல்ல காட்டி சிரிச்சு நான் காலேஜை கட்டடிச்சேன், போமாட்டேன், நான் வந்துட்டு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நாங்க என் தம்பிங்கலாம் 4 பேர். இவன் வந்து 3 கிளாஸ் சாப்பிடுவான். இவன் வந்து 3 கிளாஸ் சாப்பிடுவான். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் சாப்பிட்டு அப்படியே போமா அப்படியே காலேஜே போகாம அப்படியே கட்டடிச்சு சுத்தின்னு இருப்போம். இப்படின்னு பேசினதெல்லாம் யாரு? ரைட்டா? அதனால வரலாறு சொல்லும். அதனால ஒருத்தங்க கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சா, அப்போ நம்ம வரலாறுலாம் பத்தி யாராவது பேசுவாங்கன்றத கொஞ்சம் யோசிக்கணும். ரைட்டா? சரி ஓகே ரைட். ஆமா இவர் சார். ஜோசப் விஜய்ங்கிறத 2019ல இருந்தாவது சொல்ல ஆரம்பிச்சாரு. நீங்க ஏன் இன்னும் ஓப்பனா செபாஸ்டியன் சைமன்ங்கிறத ஏன் இன்னும் ஒத்துக்காம இருக்கீங்க? நீங்க ஏன் இன்னுமே சீமான்னு சொல்றீங்க? சரி அவராவது ஓகேப்பா. பேட்டிலே வச்சுப்போம். 2019ல ஒத்துக்கிட்டாரு. நீங்க ஏன் இன்ன வரைக்கும் ஒத்துக்காம இருக்கீங்க? இது நல்ல கேள்வி சார். எல்லாம் நேத்துருந்து அத கேட்டுட்டு இருக்காங்க. தங்களுடைய நிஜ பேர் என்று தெரியுமா சீமான் அவர்களே? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையா சார்? எனக்கு தெரியல, அதனால கேட்கிறேன். இல்ல அவர் வந்து அவருடைய அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது அதுல அவர் போட்டிருக்கிறது தெளிவா இருக்குதுங்கிறத எல்லாரும் காட்டுறாங்க. அவ்வளவுதானே தவிர இதுல நான் ஒண்ணும் சொல்ல. எனக்கு அவர் யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவர் வந்து சுலைமானா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. முகமது சுலைமானா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு எதுவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இங்க தமிழகத்துல இருக்கிற யாருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது. மதம் இல்ல, சாதி இல்ல அப்படிங்கிறத நீ சொல்றியா? அப்ப நான் அத உடைக்கிறேன் பாருன்னு அவரோட ஜாதிய பத்தியும், மதத்த பத்தியும் பேசுற அளவுக்கு இன்னைக்கு தரங்கட்ட போன ஒரு அரசியல பண்றதுக்கு சீமான் தயாராயிட்டார் அப்படின்னா, அது 8% இருந்து 4%க்கு நம்மள இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்ற ஒரு பொறாம. அதையும் தாண்டி நான் கிட்டத்தட்ட பாஜக காரன் மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு தன்னை தானே இப்ப வந்து காட்டிக்கிறாரு. சாதி மதத்த வச்செல்லாம் பேசி. இவ்வளவுதான் அவருடைய குறுகிய அரசியல் எண்ணமோ என்னமோ எனக்கு தெரியல. அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காரு? சாதி மதங்கள ஒழிச்சு இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம் எல்லா மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப ஏன் வந்து தம்பி விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்ல நின்னாரு, திருச்சி கிழக்குல நின்னாரு? ஏன் அப்டின்னா, பெரம்பூர்ல மதத்த வச்சு திருச்சி கிழக்குல சாதி மதத்த வச்சு தான் ஓட்டு பெறணுன்றதுனால தான் அந்த இடத்துல நின்றுருக்காரு அப்டின்ற மாரி சொல்றாரு. திமுகவும், அதிமுகவும் இத்தனை காலமாக பண்ற இந்த சாதி அரசியல தாம் பண்ணவே இல்ல அப்படின்னு சீமான் சொல்றாரா? நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் சீமான் அவர்கள்ட்ட. 234 தொகுதியிலே 2021 தேர்தல், 24 தேர்தல், 26 தேர்தல்ல எந்தெந்த ஊர்கள்ல எந்தெந்த சாதியினர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கங்கிறத பார்த்து முதல் சாதி யாரோ அதிகபட்சமாக இருக்கிறவங்க அதை விட்டுட்டு இரண்டாவதாக அந்த ஊர்ல ஓகே இப்ப வந்து இந்த சாதியினர் தான் வந்துட்டு 60% பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது இடத்துல யார் இருக்கா? 45% வந்துட்டு இந்த சாதியினர் இருக்காங்களா? அப்ப அந்த இரண்டாவது சாதியினரை போடுவோம். நம்மளும் இவங்கள மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது, டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்னா வந்து இப்படி ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பல தொகுதிகள்ல அந்த ஊர்ல இரண்டாவதாக சதவிகித ரீதியாக எந்த சாதியினர் இருக்கிறாங்களோ அவர்களை பல ஊர்ல 234 தொகுதியிலையும் இவர் கணக்கு போட்டு பார்த்து தான் நிறுத்திருக்கிறாரு. நான் சொல்றேன் அதை இல்லைன்னு அவரை மறுக்க சொல்லுங்க. ஓப்பனா நான் சேலஞ்ச். அப்போ இந்த இடத்துல இந்த சாதிய அரசியலை கொண்டு வந்தது யாரு? அதை திணிச்சது யாரு? அதை மக்கள் மனசுல விதைச்சது யாரு? 60-70 வருஷமா அதை வந்துட்டு ஒரு நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? இன்னைக்கு ஒரு புதிய கட்சி வந்து அதை தாண்டி நின்னுச்சுன்னா அந்த கட்சியினால எந்த அளவுக்கு அதோடைய வெற்றி சதவீதத்தை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல ஓப்பனா இருக்குது. ஆனா அது இல்லாம தாவேக எத்தனை தொகுதிகள்ல அந்த தொகுதியில இருக்கிற சிறுபான்மையினரை நிறுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது என்னால சொல்ல முடியும். மதுரை மத்தியில எப்படி பிடிஆர் ஓட விட்டுட்டு, அதாவது மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்தாரு ஒருத்தர். அவரை ஓட விட்டு எப்படி மதுரை மத்தியில வந்து முஸ்தபா ஜெயிச்சாரு? தனி தொகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது தனி தொகுதி அப்படின்னா இது ரிசர்வ்டு ஃபார் த இவங்க பட்டியலினத்தவர்கள் அப்படின்னு இருக்கும்போது அந்த தனி தொகுதியில போயிட்டு நீங்க வந்து யார நிப்பாட்டுவீங்க? ஒரு பிராமணரை நிப்பாட்டுவீங்களா? நான் கேள்வி கேட்கிறேன். நான் தெரியாம கேட்கிறேன் நீங்க. அப்ப அது போல ஒரு அரசியல நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? இல்ல பொது தொகுதிகள் இல்லாம தனி தொகுதிகளா இல்லாம பொது தொகுதிகளா இருக்கிற தொகுதிகள்லயே இந்த சாதியினர் அதிகமா சரி நான் இப்ப ஓப்பனா கேட்கிறேன். மயிலாப்பூர்ன்னு எடுத்துக்கிறோம். மயிலாப்பூர்ல பிராமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏன்னா நான் இதெல்லாம் இந்த அரசியல பேசுற ஆளே கிடையாது நான். இவர் இத பேசுறனால நம்மள பேச வைக்கிறார். நான் கேட்கிறேன். மயிலாப்பூர்ல வந்து இத்தனை சாதியினர் தான் இருக்கிறாங்கன்றது இருக்குது. இப்ப மயிலாப்பூர்ல கொண்டு போய் ஒரு நான் பிராமணரை நிப்பாட்டி ஒரு புதிய கட்சியாக நான் ஜெயிக்கிறதுக்கு நான் வழி தேடணுமா? இல்ல இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் மத்தியில அவங்க வந்து ஒரு அதர் காஸ்ட் பீப்புளை போடுறதை விட பிராமணர்களுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. அப்ப நான் எனக்கு தேவை இந்த இடத்துல உள்ள அரசியல்ல இறங்கி நான் வந்து ஒரு மாற்றத்தை பண்ணணும். இந்த ஊழல் அரசியலை ஒழிக்கணும். இதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். அப்ப அந்த இடத்துல நான் வந்து ஒருவரை நிப்பாட்டுறதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறதுல எனக்கு தவறா தெரியலங்க. நான் சாதிய ஒழிச்சேன், மதத்தை ஒழிச்சேன் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னங்கிறத சீமானவர்கள் புரிஞ்சுக்கணும். நான் இந்தந்த தொகுதியில அப்படி நிப்பாட்டினேன்றதை தாண்டி 234 தொகுதியிலையும் நான் வந்து அந்த தொகுதியில யார் வந்து பெரும்பான்மையினரோ அவரை நான் நிப்பாட்டவே இல்லை.
அந்த தொகுதியிலேயே இருக்கிறதுலயே வந்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை தான் நான் நிறுத்தினேங்கிறது அதோட அர்த்தம் கிடையாது. சாதியை வைத்து அரசியல் செய்வது, மதத்தை வைத்து அரசியல் செய்வது. இப்ப இவர் பண்றாருல, இப்ப இவர் பேசிட்டு இருக்காருல்ல, இது மாதிரி நான் பேச மாட்டேன். புரியுதுங்களா? மக்களோட மென்டாலிட்டில இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு சாதிய இதெல்லாம் இருக்குது. அப்ப இவங்க இந்த இடத்துல இவர்கள நிறுத்தினா என்னப்பா, நம்மால ஒருத்தன் நிக்கிறாயா, நம்ம அவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ற மக்கள் இருக்கும் மத்தியில, நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு, நான் அந்த அந்த இடத்திலேயே இல்லாத ஒருத்தரை நிப்பாட்டி நான் முதல் எலெக்ஷன்ல ஜெயிச்சு 2வது, 3வது, 4வது எலெக்ஷன்ங்கிறது வேற. முதல் எலெக்ஷன்ல இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சை எடுத்து அதை நான் வந்து பீட் பண்ணி காட்டுறேங்கிறது வந்து சாணக்கியத்தனமா, இல்ல இந்த இடத்துல மக்கள் இவங்க தான் நின்னா ஓட்டு போடுறாங்கன்னு தெரியுது. அதுல சிறந்த தரமான ஒரு நல்ல வேட்பாளரை நம்ம போடுவோம். சாதிய வச்சு நம்ம அரசியல் ஓட்டு கேட்க வேண்டாம். சாதிய வச்சு நம்ம பேச்சுக்களை பேச வேண்டாம். வன்முறையை தூண்ட வேண்டாம். இந்த சாதிக்காரன் இந்த பண்ணா கோச்சுக்குவான்றதுக்காக அந்த சாதிக்காரனை சப்போர்ட் பண்ணி நடந்துக்கிற திமுக அரசியலை பண்ண வேண்டாம். பாஜக போல மதத்தை வச்சு அரசியல் பண்ண வேணாம். என்னப்பா உன் கோயில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு மேடை ஏறி போட்டு ஒரு மதத்தினரை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மதத்தினருக்கான நம்ம கவலைப்படாதீங்க, அவங்களை நம்ம சும்மா விட்டுருவோமா, நமது இந்து கோவில்கள் என்றும் இருக்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு பேர் தான் சாதிய மதத்தை நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் காரணம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்செப்ட் வாட் டிவிகே ஹஸ் டன். அது வந்துட்டு ஒரு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றமான ஒரு எலெக்ஷன் முன்னெடுப்பு கிடையாது. அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த வேட்பாளர்களை நிறுத்தினது அப்படிங்கிறது. பட் இதுதான் ரியாலிட்டிங்கும் போது அந்த ரியாலிட்டியை சேலஞ்ச் பண்றது ஸ்மார்ட்னஸா, இல்ல அந்த ரியாலிட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் என் சிஸ்டத்துக்குள்ள நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்மார்ட்னஸா? நான் ஸ்மார்ட்னஸ் எதுதான் பேசுறேனே தவிர சரி தப்பு பத்தி நான் பேசவே இல்லை. கண்டிப்பா ஒரு தொகுதியில இந்த சாதியினர் தான் இருக்கிறாங்கன்றத பார்த்து அந்த சாதியினரை நிப்பாட்டுறதுங்கிறது வந்து மக்களோட மனதுல அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஏற்றாறு போல இந்த அரசியல் கட்சிகள் இத்தனை நாள் அவங்களை அப்படி ஆக்கி வச்சிருக்குங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இது ஹோலாவே ஒரு சிஸ்டமேட்டிக் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ரியாலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் சீமானவர்கள் என்ன பண்ணிருக்காருன்ற டேட்டாவை கொடுக்க சொல்லுங்கன்றதான் நான் கேட்கிறேன். எந்தவித சாதி கூட்டத்திலையுமே வந்து இதுவரையும் விஜய் அவர்கள் கலந்து கொண்டதை நம்மலாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்களை குறை சொல்கிற இவங்க இன்னைக்கு கூட ஒரு சாதி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுதான் சாதி மத அரசியலை பற்றி நல்லா சொன்னீங்க சார். போற போக்குல சூன்ட்டு போயிட்டீங்களே பூவழி. இல்லை இல்லை சார், நான் அப்படி சொல்ல சார், வாய் தவறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, திரள் நீதி திருடர்கள்னு சொல்றீங்களே, எங்களை பார்த்து நாங்களாம் வந்து திரள் நீதியில ஒரு தேநீர் கூட குடிச்சது கிடையாது. பிஎம்டபிள்யூ வாங்கிட்டான், சீமான் வாங்கிட்டான்னு அவர் சொல்றதை நான் சொல்றேன். பிஎம்டபிள்யூ வாங்கிட்டேன்னா உங்க பாட்டி அம்மாவோட தாலி அறுத்தா வாங்கினேன் நான். எனக்கு மருமகன் வந்தாரு, என்னம்மாம்மா இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அங்கே எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லை வேணாம் நான் சொன்னேன், இல்லை மாமா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்கி கொடுத்தாங்க. என் மீது பேரன்பு கொண்ட மக்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வாங்கி தராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். சரி, இந்த மருமகன் சித்தப்பா மேட்டருக்கு நான் அப்புறமா வரேன். இந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் முதல்ல கேள்வி கேட்கிறேன். என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க கொஞ்சம். திரள் நிதி திருடர்கள் அப்படின்னு சொல்றீங்களே, திரள் நிதியை வச்சு நான் ஒரு டீ கூட வாங்கி குடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். சரி, இப்ப திரள் நிதி எதுக்கு வாங்குறாங்க நாம் தமிழர் கட்சி? நம்ம இப்படி பேசுவோமே, ஒரு 1-to-1 கான்வர்சேஷன் வச்சுப்போம். திரள் நிதி எதுக்கு வாங்குறாங்க? அவர் சொல்ற ரீசனே நான் சொல்றேன் சார். திரள் நிதினா மக்களுக்காக இயக்கம் நடத்துறோம். அவரை விடுங்க, நீங்க அவர் தான் பொய்யா பேசுறாரு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இப்ப திரும்ப அவரையே எடுக்கிறீங்க? நீங்க வாங்க, நம்ம நேர்மையா பேசுவோம். நாம் தமிழர் கட்சி எதுக்காக ஒரு கட்சிங்க, ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அது வந்து ஒரு எலெக்ஷனை நோக்கி போகுது. அந்த தேர்தலை நோக்கி செல்லும் நேரத்துல அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது. இப்போ வந்து அவங்க ஒரு திரள் நிதி திரட்டுறாங்க. இந்த திரள் நிதியை வச்சு ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணும்? தேர்தல் சமயத்துலனே வச்சுப்போமே, தேர்தல் சமயத்துல இப்போ ஒரு கடந்த 3 மாதத்துல வாங்கின திரள் நிதியை வச்சு என்னென்ன பண்ணுவாங்க சொல்லுங்க நீங்க கொஞ்சம். பிரச்சாரம் போறதுக்கு, பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு, பொதுக்கூட்டத்தில் கொடுக்குற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேரு, லைட்டிங்கு, பேனரு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, கட்சி ரீதியாக அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க சார், செலவு செய்வாங்க. பிரச்சாரம் போனோம்னா நிறைய வாகன செலவு இருக்குது, மைக்கு, ஸ்பீக்கர், இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொடுக்குறாங்க, அதனால செலவாகும், அதனால திரள் நிதி வாங்குறாங்க. ரைட். இப்போ இந்த திரள் நிதியை வச்சு அந்த எலெக்ஷன் டைம்ல வேட்பாளர் வந்துட்டு வேன் பிடிச்சி அந்த வேன்ல லைட்டு கம்பம் கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 50 பேர் வருவாங்க. வரவங்களுக்கு வந்து டீ செலவு, சாப்பாடு செலவு, இதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் டைம்ல நடக்கிற செலவு தானே. மேடை கட்டுறது, வண்டி பிடிக்கிறது, பேனர் ஓட்டுறது, இது எல்லாமே எலெக்ஷன் செலவு தானே. அப்ப நான் அதுல ஒரு டீ கூட குடிக்கிறேன்றாரு. எப்படி? அது என்ன கணக்கு எனக்கு புரியலையே. திரள் நிதியிலிருந்து தான் நீங்க வந்துட்டு கட்சியை நடத்துறீங்க. திரள் நிதியில தான் உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின் போகுது. அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு 100 பேர் 500 பேர் வருவானுங்க.
வந்துட்டு அண்ணே நான் போய் இதை பண்றேன், நான் போய் இதை பண்றேனே, வரவனுக்குலாம் டீ வாங்கி கொடுக்கணும், பண்ணணும். அன்னைக்கு சீமான் மட்டும் தம்பி நீங்கலாம் குடிங்க, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காம இருப்பாரா? இது என்ன எனக்கு புரியல. நான் ஒரு டீ கூட குடிக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுக்கு இதுல என்ன அவர் வந்து மேபி டயட் மெயின்டைன் பண்ணலாம் சார். அதனால டீ குடிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இல்ல நான் உங்ககிட்ட பதில் கேட்டது தப்பு தான். நீங்க விட்டுருங்க என்னைய. அதனால இந்த நாங்க ஒரு டீ கூட குடிக்கல அதுல நாங்க அப்படின்னு சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே அப்ப அது இல்லன்னு வச்சுப்போமே. சீமான் அவர்களுக்கு வேற என்ன வருமானம் இந்த டீ குடிக்கிறதுக்கு? தெரியல சார். அவர் சொல்றாரு நான் திரைப்படத்துல இருந்தேன்லாம் சொல்றாரு. ஆனா அதெல்லாம் நம்புறபடியா இல்ல. எந்த படமும் ரிலீஸ் ஆகல. எப்படி காசு வருதுன்னு தெரியல. அவர் திரைப்படத்துல இருந்ததே நீங்க நம்பலையா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். நான் அப்புறம் அத கேட்கிறேன். அவர் ஃபிலிமோகிராஃபில எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் கேட்கிறேன். கடைசியில கேட்கிறேன். அவர வந்து அவரோட படங்கள் எதுவும் இப்ப ரிலீஸ் ஆகலன்னு நான் சொல்றேன். அதனால அவருக்கு எந்த இடத்துல காசு வருதுன்னு நான் சொல்றேன். அது ஓகே. முன்னாடி அவர் இலங்கைக்கு போனாருன்னு சொன்னதான் யாரும் நம்பாம இருந்தீங்க. இன்னைக்கு அவர் பார்த்து சினிமால இருந்தாருன்னு சொன்னத கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பாவம் அவர் என்னதாங்க பண்ணுவாரு? ஐயோ! கடவுளே! சரி நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாரு? டீ செலவுக்கு கூட அதுல இருந்து காசு செலவு பண்ணல. அப்புறம் அப்ப நீங்க மட்டும் என்ன அப்படின்ற மாரி கேட்கிறாரு சார். பிளாக் டிக்கெட் வித்தவங்க தானே நீங்கலாம் அப்படிங்கிற மாரி. கள்ள சந்தையில தியேட்டருக்கு டிக்கெட் வித்தவங்க தானே நீங்கலாம். அந்த கூட்டம் தானே நீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு சார். நடிகருக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத தருதல கூட்டம் அப்படின்ற மாரி சொல்றாரு சார். ஓ! தருதல கூட்டம். சரி. இந்த பிளாக் டிக்கெட்ன்னு ரொம்ப நாளா இவங்க ஒரு ஓட்டு ஓட்டுறாங்க. நான் வரேன் அதுக்கு. இப்ப அதாவது அ இந்த டிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் வந்து எப்படி இந்த டிக்கெட் வந்து இது பிளாக் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இவரு சொல்றது வந்து இவங்க வித்ததுங்கிறது பிளாக்ல விக்கிறது கிடையாது. பிளாக்ல விக்கிறதுக்கும் நான் வரேன். இப்போ டிக்கெட்டு ஒரு கவுண்டர்ல வந்துட்டு ரூ. 200 விக்கிற டிக்கெட்டு. இப்போ இத என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து ரசிகர் ஷோ அப்படின்னு சொல்லி இருக்குது. ரொம்ப நாட்களாகவே. அ ர ரஜினி காலத்துல இருந்தே நீங்க பார்த்தீங்க அப்டின்னா வந்து இந்த டிக்கெட்லாம் வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஜினிய சொல்லுவாரு அவரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நடுவுல வந்துட்டு விஜய் அவர்கள எதிர்க்கணும்னு முடிவு பண்ண உடனே அஜித்த வந்துட்டு நம்ம தம்பி அஜித் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவருக்கு நேரத்துக்கு ஏத்த மாரி வந்து இவர் ஒரு நடிகர தொட்டுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லா நடிகருடைய படம் டிக்கெட்டுமே வந்துட்டு இவர் சொல்ற இந்த ஒரு மெத்தட்ல விக்கப்பட்டுட்டு இருந்துச்சுங்கிறதெல்லாம் உண்மதான். இப்ப கூட நீங்க வந்துட்டு ஒரு தனுஷ் படத்துக்கோ, இந்த அரசியல்ல வரணும்னு துடிச்சிட்டு இருக்கிற தனுஷ்ல இருந்து ஆரம்பிச்சு, எல்லாருடைய ரசிகர் மன்றங்கள்ல இருந்து அவங்க வந்து நீங்க கவுண்டர்ல வாங்குற டிக்கெட் விலைய விட அதிகமா வச்சு வெளிய வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அத தடுக்க முடியுதா சீமான்னால? அவர்னால தடுக்க முடியாது. அவர் என்ன ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அவர விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்ப இது போல அவங்க எல்லாரும் பண்றதற்கு காரணம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுகிட்டு பேசணும். ஒரு டிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரசிகர்ங்க நாங்க மட்டும் போய் உட்கார்ந்து பார்க்கணும்ப்பா. 1 மணிக்கு படத்த போடுங்க. 4 மணிக்கு படத்த போடுங்க. அதாவது இந்த ஃபேமிலியா முன்னாடி வருவாங்க தெரியுங்களா? அவங்க அப்ப வந்து மால் கிடையாது. அப்ப வந்துட்டு இந்த மல்டிப்ளெக்ஸ் கிடையாது. எதுவுமே கிடையாது. நார்மல் தியேட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த நார்மல் தியேட்டர்ல கவுண்டர்ல போய் கியூல நின்னு வாங்கணும். கம்பி இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அங்க நின்னு வாங்கணும். ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஆரம்பிச்ச கதை இது. அப்போ அதுல இந்த ரசிகர்களுக்குன்னு ஒரு ஷோ நடத்தும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த டிக்கெட்ட அந்த தியேட்டர் கிட்ட ரசிகர் மன்றம் வாங்குது. இந்த ரசிகர் மன்றம் நான் பார்த்திருக்கிறேன் என் கண்ணால பல நடிகர்களுடைய டிக்கெட்ஸ்லாம் எப்படி இந்த மாரிலாம் அந்த டைம்ல விக்கப்பட்டிருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது பார்த்திருக்கேன். அப்போ இவங்க அந்த ரசிகர் மன்றத்துடைய தலைவர் அந்த ஏரியால இருந்துக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்டின்னா வந்துட்டு, இந்த தியேட்டர்ல உள்ள போய் உட்கார்ந்து என்னங்க எத்தனை டிக்கெட்? ஓகே. உங்க ஸ்கிரீன்ல வந்து 500 டிக்கெட். ரைட். டிக்கெட்டுக்கு ரூ. 200. அப்ப அந்த டிக்கெட் ஓனர் என்ன சொல்றான்னா, உங்க தலைவர் படம் வரும்போது தான்ப்பா நான் வித்து கொஞ்சம் இது பண்ண முடியும். நான் ரூ. 250 வாங்கிக்கப்பா, ரூ. 300 வாங்கிக்கப்பான்னு அவன் தான் முதல்ல எக்ஸ்ட்ரா ரூ. 50 வச்சு குடுக்குறான். இவங்க உடனே ஒரு அமௌண்ட்ட பேசி ஃபைனலா அரைவாகி அந்த தியேட்டர்காரன்ட்ட இருந்து இவங்க வாங்கும்போதே கவுண்டர விட ஜாஸ்தியா வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது முதல்ல நடக்கிற பிரச்சனை. அடுத்தது 2வது இங்க என்ன நடக்குது அப்டின்னா, இவங்க அத ரூ. 300 வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா, இந்த ரசிகர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ரசிகர்கள் கிட்ட இங்க பாரு பேனர் அடிக்க போறோம். ஃப்ளெக்ஸ் ஒட்ட போறோம். செம்மையா செலிப்ரேட் பண்றோம். நீங்கலாம் வரீங்க. இந்த ரசிகர்கள் நீங்க ஒரு 500 பேர் வரீங்க. வந்து நிக்கிறீங்க, போட்டோ எடுக்குறீங்க, செல்ஃபி எடுக்குறீங்க, இங்க போடுறீங்க, அங்க போடுறீங்க, கெத்து காட்டுறீங்க. பேனர்ல உங்க எல்லாருடைய மூஞ்சி வந்துச்சா? எல்லாம் நடந்துச்சா? ரைட்டா? ஓகேவா? அப்ப இந்த செலிப்ரேஷனுக்குலாம் காசு எங்கிருந்து வரும்? அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போட்டாதான் இந்த செலிப்ரேஷனுக்கு காசு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி வெறும் அந்த ரசிகர்கள் கிட்ட ரூ. 300 வெளிய வாங்கிட்டு வந்த டிக்கெட்ட ரூ. 400க்கும், ரூ. 500க்கும் இவங்க வித்துட்டு, அதுல இருந்து வர அந்த எக்ஸ்ட்ரா காசை இந்த ரசிகர் மன்ற தலைவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காசை வச்சு இவங்களுடைய இந்த பாலாபிஷேகம் இந்த இது எல்லாத்தையும் பண்றாங்க. வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க. அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் என்ன? ஒரு பர்த்டே அதுமா போயிட்டு அவருடைய அந்த நடிகருடைய பெயரை சொல்லி அதுல இருந்து வந்து ஒரு மோதிரம் போடுறது. அந்த காசை வச்சு யாருக்காவது வந்து இந்த பர்த் கிட் வாங்கி கொடுக்கறது.
இந்த மாதிரி பல நலத்திட்டங்களை அந்த காசுல இருந்து பண்றாங்க. அப்போ இத இவங்களுக்குள்ளேயே இன்ட்ரஸ்டடா பண்ற ஒரு விஷயம். இது கம்ப்ளைண்டா என்னைக்குமே வந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு வெறும் இந்த 4 மணி ஷோக்குன்னு இருக்கிறவங்க அந்த 1000 பேர் தான். அவங்க தான் போய் அந்த 4 மணி ஷோ பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாலாக்கும் பூவிழிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 5 பொண்ணுங்க 10 பொண்ணுங்க என் அப்பா உங்க அப்பான்னு எல்லாருக்குமே இன்னைக்கு அந்த காலையில ஷோ பார்க்குற ஆசை வந்துருச்சு. அப்போ இவங்கெல்லாம் உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கவுண்டர்ல நானும் நீங்களும் கவுண்டர்ல ரூ. 100 வாங்குன ஆளுங்க. கவுண்டர்ல ரூ. 200 வாங்குன ஆளுங்க. நம்ம கிட்ட ரூ. 500 இல்ல. இது ரூ. 500 என்னங்க சொல்றீங்க? தம்பி இங்க பாரு உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. நாங்க இந்த ரசிகர்களுக்காக வித்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கலாம் ஒண்ணா சேர்ந்து எங்களுக்கு இவங்க நான் வெளிய வருவேன். வந்த உடனே இவங்க எக்ஸ்ட்ரா காசு போட்டு என்ட்ட வாங்குவாங்க. அந்த காசு வச்சு நான் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணுவேன். இந்த மாரி இது பண்ணுவேன். ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம். இது எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா என்ன பரவாயில்லண்ணே எனக்கு ஒரு 4 டிக்கெட் குடுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலேஜ் பசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ரசிகர் மன்றத்துல இல்லாதவர்கள் கூட அந்த பேனர்ல போட்டோ வைப்பதற்காக அந்த எக்ஸ்ட்ரா காசு போட்டு டிக்கெட் வாங்கினவர்கள் இல்லாது மற்றவர்களும் இது உள்ள வராங்க. அப்ப அவங்க உள்ள ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. என்னங்க இது நாங்க ஏங்க எக்ஸ்ட்ரா காசு குடுக்கணும்? பட் ஆல்சோ ஐ வாண்ட் டு வாட்ச் தி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இல்ல நான் போயே ஆகணும். அப்ப பார்த்துட்டு வெளிய வந்து அநியாயம் பண்றாங்கங்க. ரூ. 1000 சொல்றாங்க, ரூ. 1500 சொல்றாங்க, ரூ. 5000 சொல்றாங்க. நான் அவரோட படத்தை பார்க்கணும்னு ஆர்வப்பட்டேன், ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க தான் கிளாஷ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பிக்குது. இப்ப நான் கேட்கிறேன், அந்த எக்ஸ்ட்ரா காசுல நான் சொன்ன வரைக்கும் இவங்கலாம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணாங்க அந்த காசை வச்சு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா திமுக இது வரைக்கும் கொள்ளையே அடிக்கலன்னு சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணா? நீங்க மக்கள் பணத்தை திருடின திமுகவை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்லாம போயிட்டீங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்ல இருந்து வந்த காசை வச்சு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணவனுங்களை இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்க வந்தீங்க. எத்தனை ரசிகர் மன்ற தலைவர்கள் இந்த கட்சியில இருக்கிறவங்க ஒரு பெரிய ஈசிஆர் பங்களா சீமானவர்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு சினிமால சம்பாதிச்சாரு. அவருக்கு பக்கத்து வீட்டுல ஏதாவது விஜய் அவர்களோட, தனுஷோட, சூர்யாவோட, சிம்புவோட, ரஜினியோட யாராவது ஒரு ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர் ஒரு ஈசிஆர் பங்களா வீடு வச்சிருக்காரா? அசோக் நகர், அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், அடையார், டி நகர் இங்க போன்ற ஒரு மல்டி ஸ்டோரே பெரிய வீடு வச்சிருக்காங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் பணத்தை டைரக்டா அவங்க கிட்ட இருந்தே சுரண்டி பார்ட்டி ஃபண்ட் வாங்கினவங்களை கேள்வி கேட்க துப்பில்லாத சீமான் இன்னைக்கு ரசிகர் மன்றத்துல எக்ஸ்ட்ரா ரூ. 500 1000 டிக்கெட் வாங்கி அதை வச்சு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக இருக்கிற அந்த ஒரு இதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு கிளம்பி வந்துட்டாரு வேக வேகமா. நான் சொல்றேங்க, நான் இதை நியாயப்படுத்தணுங்கிறது என்னுடைய இன்டென்ஷனே கிடையாது. ஆனா இதுதான் இதோடைய ஸ்கீம், இதுதான் இதோடைய வே ஆஃப் ஹேண்டிலிங். இதுக்குள்ள அனைவரும் போகும்போதுதான் இது வேற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு போய் மாறிச்சே தவிர மத்தபடி இது இவ்வளவுதான் நான் சொல்றேன். ஆனா இதை தாண்டி பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுங்கிற மேட்ரு இவர் சொல்றது எங்க அப்படின்னா ரசிகர் மன்றத்து ஆளுங்க ரசிகர் மன்ற ஆளுங்களுக்கு கொடுக்கறதுங்கிறத தாண்டி இத பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சில பேர் அந்த ரசிகர் மன்ற தலைவர்கிட்ட இருந்து, செயலாளர்கிட்ட இருந்து, பொருளாளர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்க வெளியே டிக்கெட் விற்கிறவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் அந்த கட்சிக்காரன் மாதிரியோ அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்த மாதிரியோ நற்பணி மன்றத்தை சேர்ந்த மாதிரி இருக்கவே மாட்டான். அவன் நார்மலா இருப்பான். அந்த பார்க்கிங் பதில் பிரதர் வாங்கிக்கிறீங்களா, பிரதர் வாங்கிக்கிறீங்களா, அவங்க கிட்ட ஆனா நம்ம ஆள் தானே, நானும் உங்க கட்சி தானே, நானும் உங்க இயக்கம் தானே, நற்பணி மன்றம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து 10 டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வந்து விற்கிறவன் அவன் பிளாக்ல வாக்குறான். அப்ப இப்ப இருக்கிற அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் நீங்க பிளாக்ல விற்கிறவங்கன்னு சொல்றதே நான் வந்து கண்டிப்பா ஒத்துக்கணும். இப்ப யோசிக்கிறாங்க பூவடி அவர் நிறைய பேசி வச்சிருக்காரு. இப்படி ஒண்ணையும் சொல்லி ஒண்ணையும் 5-10 நிமிஷம் அடிச்சா என்ன ஆகிறது அப்படின்னு இப்ப லைட்டா யோசிக்கிறாங்க. பேக் அடிக்கிறீங்க தெரியுது பார்த்தாலே. இல்ல சார். நான் நோட் பண்ணி வச்சிருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அதை தான் சார் தேடினேன். போதைப் பொருள் தடுக்கிறதுக்காக இன்றைய முதல்வர் வந்து 3 கிலோமீட்டர் ஓடினார், 5 கிலோமீட்டர் ஓடினார்லாம் ஒரு மினிஸ்டர் பேசுறாரு. என் கூட ஓட சொல்லு, நான் 12 கிலோமீட்டர் ஓடுவேன், அவர் ஓடுறாரா இல்லையான்னு பார்க்கலாம். நான் போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்கிறாரு. ஐயா நீங்க எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர் ஓடுவீங்கிறதுக்காக மக்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? சிம்பிளா சொல்றேன், போய் ஒரு 108 110 தொகுதியிலேயாவது அட்லீஸ்ட் ஜெயிச்சுட்டு தாவேக்க மாதிரி அப்புறமா வந்து நீங்க அவருக்கு சரிசமமா ஓடுறீங்களான்றத பார்ப்போம். எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் நீங்க ஓடுறதுக்காகலாம் உங்களுக்கு மார்க் போட முடியாது. ஐ எம் வெரி சாரி. நீங்க வேணா தனியா போய் ஓடுங்க. நீங்க எப்பவுமே எப்படியும் ரேஸ் கோர்ஸ் இங்க இருக்குது, ட்ராக் இங்க இருக்குது அப்படின்னா நீங்க ட்ராக்கு வெளியே ஓடுறவர் தானே நீங்க. அதனால நீங்க அங்க எங்கேயாவது ஓடினே இருங்க, உங்களுக்கும் இந்த ரேஸுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. போதை ஒழிப்பு அதாவது எவ்வளவு பெரிய முற்போக்கு சிந்தனை பாருங்க சீமானுக்கு. போதை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உடல் சம்பந்தப்பட்டது, ஒரு நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில இருந்து ஸ்போர்ட்ஸ்ல நம்மள எவ்வளவோ பேரு
நான் ஸ்போர்ட்ஸ்ல இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸுக்காக என்னுடைய பாடியில டெடிகேஷனை கொண்டு வந்தேன், என் ஹெல்த் கான்சியஸ்னஸ் கொண்டு வந்தேன், ஃபுட்ல என்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வந்தேன், ஸ்லீப்ல என் கண்ட்ரோலை கொண்டு வந்தேன், மொபைல் பார்க்கறத நிறுத்த ஆரம்பிச்சேன், தூங்கும் போது நம்ம எதையும் யோசிக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சேன்றதுல இருந்து ஆரம்பிச்சு தம் அடிக்கிறத நிப்பாட்டினேன், தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டினேன், உடம்ப நல்லா வச்சுக்கிட்டேன்னு ஸ்போர்ட்ஸையும் ஃபிட்னஸையும் மென்டல் எபிலிட்டியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு காலேஜ் பையனுக்கு கூட தெரியும் இதுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னு. அதாவது நீங்க இப்ப ஓட ஆரம்பிச்சீங்கன்னா போதை ஒளிஞ்சிருமா அப்படின்னு சிரிச்சீங்கன்னா சிரிச்சு ஓரமா போய் சிரிக்க சொல்லுங்க. இதுல சீமான் கிட்ட வந்து எனக்கு 2 கேள்வி இதுல கன்ஃபார்மா நான் கேட்டே ஆகணும் அவர்கிட்ட. என்ன அப்படின்னா, ஒண்ணு, இந்த மாப்பிள்ளை வந்து ஒருத்தர் வந்தாரு, நம்ம மாப்பிள்ளை சொன்னாரு இந்த மாதிரி. இந்த மாப்பிள்ளை யாரு எனக்கு புரியல. மாப்பிள்ளைனா யாரு? இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பழகும் போதெல்லாம் மாப்பிள்ளை சொல்லு, மாப்பிள்ளை வாடா மாப்பிள்ளை அப்படிம்பாமே அந்த மாப்பிள்ளையா? இல்லைன்னா வந்து உங்களுடைய ஒரு கல்யாணம் மூலமா உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரதர் இன்லான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மச்சான் மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளையா? எந்த மாப்பிள்ளை? இல்ல வந்துட்டு வழக்கம் போல இது வந்து இது 2மே கிடையாதுங்க. இது வந்துட்டு இப்ப எங்க சித்தப்பா வந்து, இப்ப எங்க மாமா வந்து, எங்க பெரியப்பா வந்து அந்த மாப்பிள்ளையா? இது எந்த மாப்பிள்ளை? அத முதல்ல சொல்லுங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். என்ன இது மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரு, மாப்பிள்ளை வந்து லைட் இது ஒண்ணு இது இந்த உறவு முறையை வச்சு இவர் ரொம்ப விளையாடுறாருங்க இவரு. மாப்பிள்ளை ஒருத்தன், என் மாப்பிள்ளை வந்து பெரியப்பா ஒருத்தரு அப்படின்னா உடனே நம்ம நம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பை போட்டு பின்னாடி இருக்கவங்களும் சேர்ந்து அதுக்கு சிரிப்பாங்க சார். ஆமா. அது வந்து அது வந்து ஒரு கோட் வேர்டு. இப்படி திரும்பி ஆரம்பிச்சாருன்னா அவங்க சிரிக்கணும். அப்புறம் அவங்க சிரிக்கணும். இது ஒரு அத வச்சுங்க. 2வது, இப்ப இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், சரி நீங்க சொன்னதுபடி பார்க்கும்போது வந்து திருச்சி கிழக்குல வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாருன்றனால இவர் போய் நின்னாரு. அதனால் டேட்டாபடி பார்க்கும்போது இவர் திருச்சி வெஸ்ட்ல, அதாவது KN நேரு அவர்கள் நின்ற தொகுதியில தான் வந்துட்டு திருச்சி ஈஸ்ட்டை விட கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் இருக்குது. ஓகே, நீங்க அதை ஒத்துக்காம கூட போங்க, அதை கூட விட்டுருங்க. திருச்சி ஈஸ்ட் தான் நீங்க அதிக கிறிஸ்தவர்கள் இருக்கிற தொகுதினே வச்சுப்போமே. அந்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்ட விஜய் அவர்கள் இப்ப வாங்கிட்டாரு. அவர் ஒரு ஜோசப் விஜய்ங்கிறனால இப்ப ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் இப்ப நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. 2031ல ஒரு போட்டி வச்சுக்கலாம். தப்புதான். தாவேக்காக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டி வைக்கிறது தப்புதான். எனக்கு நிறைய பேர் இப்ப திட்டுவாங்க. இருந்தாலும் நான் கேட்கிறேன், ஒரு சும்மா பேச்சுக்காக ஒரு போட்டி வைப்போமே. எந்த தொகுதியில வேணாலும் நீங்க நில்லுங்க. அந்த தொகுதியில உங்களுக்கு எதிர்ப்பா தாவேக்கால இந்த வேட்பாளர் தான் நிக்கணும்னு உங்களை பொறுத்த வரைக்கும் வீக்கான ஒரு வேட்பாளரை நிறுத்துங்க. அந்த வேட்பாளரை நீங்க சூஸ் பண்ற வேட்பாளரை 2031ல நீங்க தாவேக்கால இருந்து தோக்கடிச்சு நீங்க அந்த தொகுதியில ஜெயிச்சிட்டீங்கன்னா, அரசியல் வீடியோ பேசுறதையே சாட்டை துரைமுருகன் வேண்டாம் சார், வேண்டாம். அப்படி மட்டும் நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா, டெய்லி நம்ம சேனல்ல வந்து அன்னையில இருந்து டெய்லி சீமான் புகழ் காலையில 6 மணிக்கு எப்படி வந்து சன் மியூசிக்க போட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு சேனல்ல போட்டா சுப்ரபாதம் பாடுவாங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட்டை நாங்க எங்க சேனல்ல ஒதுக்கிடுறோம். டெய்லி வந்து அந்த டைம் ஸ்லாட்ல சீமான் தான். எவ்ரி சிங்கிள் டே வந்து அந்த ஒரு டைம் ஸ்லாட்ன்றத வந்து நம்ம சீமானுக்காக ஒதுக்கி அந்த டைம் ஃபுல்லா அவருடைய புகழ் பாடுறதுல இருந்து ஆரம்பிச்சு அவரை வச்சு நானே என்னுடைய சொந்த வரிகளால ஒரு லிரிக்ஸ்லாம் எழுதி அவருக்குன்னு ஒரு பாட்டு அமைச்சு மெட் அமைச்சு தமன் வச்சு நம்ம மியூசிக் போடுவோமே. என்ன சொல்றீங்க நீங்க? ஓ ஓகே சார். நடக்காது அப்படின்றதுக்காக வச்சு நம்ம வந்து ஒரு இது பண்ணி 2031 வந்து டெய்லி காலையில 6 o'clock 8 or whatever his slot he let him choose அப்படின்றேன் நான். அதனால அதுவே உங்களால பண்ண முடியாது. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், பெரம்பூர்ல திருச்சி கிழக்குல சட்டத்துல மட்டும் இடம் இருந்துச்சு அப்படின்னா 234 தொகுதியில நின்று 234லையும் ஜெயிச்சிருந்திருப்பாரு விஜய். சரிங்களா? he has that mass, he has that clarity in his politics. 33 வருஷமா இந்த சினிமால இருந்த ஒருத்தர் தன்னுடைய 2001 2002 காலகட்டத்திலிருந்து, அதாவது சினிமாக்குள்ள வந்து வெறும் 8 to 9 years ஆன டைம்ல இருந்தே டைரக்ட் பொலிட்டிக்கல் அட்டம்ஸ தன்னுடைய பாடல்கள்லையும் தன்னுடைய பாடல் வரிகள்லையும் நடவடிக்கைகள்லையும் மக்களுக்கு மெசேஜ் சொல்லணும், கருத்து சொல்லணும், நல்லதை சொல்லணும், நல்ல எண்ணங்களை அவங்களுக்கு திணிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இன்ட்ரோ சாங்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பில்டு பண்ணி சேர்த்து வச்ச கோட்டையில எலெக்ஷன்ல நின்னு ஒரு ஜெயிச்சு காட்டினா நீங்க
கேவலமா இது வந்து திருச்சி கிழக்கு கிறிஸ்துவர்கள் இருக்கிற இடம், அதனால விஜய் அவர்கள் அங்க ஜெயிச்சுட்டாரு. வாட் ப்ரோ? கம் ப்ரோ. 2031ல யூ சூஸ் த கான்ஸ்டிட்யூன்சி ப்ரோ. நம்ம பேசி வாங்கி தருவோம் எலெக்ஷன் கமிஷன்ட்ட இருந்து. சீமான் அவர்கள் எங்க சொல்றாரோ விஜய் அங்க நிப்பாரு. விஜய் ஜெயிச்சு காட்டுவார். உங்களால ஜெயிக்க முடியுமா? தமிழ்நாட்டுல 234 தொகுதியில ஒரு தொகுதியிலயாவது 2031லயாவது உங்களால ஜெயிக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு கட்சியை எங்கேயாவது ஒரு வகையிலயாவது எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் எடுத்து நடத்துனீங்களா? இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து இப்படி, விஜய் வந்து அப்படி, விஜய் வந்து விஜய் 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 விஜய்னே பேசுறீங்களே. உங்க கட்சியில உங்க கட்சியை விட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க வேற வேற கட்சிக்கு. அவர்களை காப்பாற்றுவதற்கோ இருக்கிற மிச்ச சொச்ச 4% கையில வைத்துக் கொள்வதற்கு நாம் தமிழர் கட்சி என்ன முயற்சி எடுத்திருக்கிறது இதுவரைக்கும் கடந்த 80 நாட்களில் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு? எந்த சத்தமே கிடையாது சார். விஜய் அவர்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கட்சிய வளர்த்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஒரு ரிமைண்டர் மாரி சொல்றேன் சார். துரைமுருகன் அவர்கள் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி நெறைய நேர்காணல்ல வேட்பாளர்கள அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே வேட்பாளர்கள அப்ப அறிவிக்கல. அப்ப வந்து சாட்டை துரைமுருகன் அவங்கள கேட்டாங்க, "எங்க நிக்க போறீங்க? ஒரு பயங்கர கொஸ்டினிங்கா இருக்கு. இந்த டைம்ல எங்க நிப்பீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்லங்க, விஜய் எங்க நிக்கிறாரோ அதே தொகுதியில தான் நான் நிக்க போறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அத ஒன் இண்டியால ஒருத்தர் கேட்டாங்க. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது, "சார், விஜய் அவர்கள் எங்க நிக்கிறாங்களோ அதே தொகுதியில தானே சார் நீங்க நிப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அத தப்பா எடுத்துக்கிட்டீங்க. விஜய் அவர்கள் எங்க நிப்பாரோ அங்க அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவா நான் பேசுவேன். அதாவது பிரச்சாரம் பண்ணுவேன், எதிர்ப்பேங்கிறது தான் நான் அப்படி சொன்னனே தவிர, வேட்பாளரா நிக்க போறேன்னு அப்பவே அழட்டி அடிச்சாரு சார் அவரு. இது அவர் வந்து தெளிவுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காராமா. மக்கள்லாம் முட்டாளு, அவர் ரொம்ப தெளிவு அப்படின்னு நினைச்சிட்டு. அன்னையில இருந்தே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா அப்படியே கிட்ட நெருங்க நெருங்க அப்படிதான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அதாவது வந்து விஜய் எங்க நிக்கிறாரோ அந்த தொகுதியில் நான் எதிர்த்து நிற்பேன். ஓ, எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கிறது அப்படின்னா இவர் ஒரு புது மீனிங் கொடுக்குறாரு. எதிர்த்து நிக்கிறது அப்படின்னா அந்த எலெக்ஷன் கேண்டிடேட் வராருல, அவர் போயிட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு வேட்புமனு தாக்கல் முடிச்சுட்டு வராருல, அவருக்கு எதிர்த்தாப்புல போய் ஒரு 2 நிமிஷம் அப்படி நின்னுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் எதிர்த்து நிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? புரியுது, புரியுது சார். இப்ப நாளைக்கு நீங்க வந்து ஒரு தொகுதிக்கு போறீங்க. அந்த தொகுதியில போயிட்டு நீங்க வந்து இப்ப நாளைக்கு நீங்க வந்து நாகப்பட்டினம் தொகுதி போறீங்க. இல்ல வேணாம், நாகர்கோயில் நாகப்பட்டினம்லாம் வேணாம். நீங்க என்ன பண்றீங்க? சாட்டை துறைமுகம் கொஞ்சம் பக்கமா வாங்க. கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் போக வேணாம் நம்ம. நல்லா கொஞ்சம் கிட்ட வந்தீங்க அப்படின்னா, அவருக்கு வாட்டமா எந்த தொகுதி வைக்கலாம்? செங்கல்பட்டு. சென்னையில டிராபிக்கா இருக்கும்ல, எதிர்த்தாப்புல நிக்கிறதுக்கு டிராபிக் ஆயிடும். அதனால வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து செங்கல்பட்டு தொகுதியில நாளைக்கு நீங்க நிக்கிறீங்க. உங்க எதிர்த்தாப்புல வந்து நின்னுட்டு, நான் பூவொலியை எதிர்த்து நின்னுட்டேன். அடுத்து யாரை எதிர்த்து நிக்கணும் நானு? பாலா எங்க? மதுரையா? பாலாவை நான் எதிர்த்து நின்னுட்டேன். அடுத்து யாருப்பா? வாங்க, நான் இன்னும் நிறைய பேர் எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு எதிர்த்தாப்புல நின்னு பார்த்துட்டு டாட்டா சொல்லிட்டு போயிடுவாரு. இதுதான் எதிர்த்து நிக்கிறதா? வேணாம், டென்ஷன் ஆயிருவேன். ஆமா, சும்மா ஒரு புது விளக்கத்தை கொடுத்து, நான் ஒரு பயந்தாங்கோலி, எனக்கு வந்துட்டு நிக்கிறதுக்கு வந்து இது கிடையாது. எங்க கட்சியில வந்து நான் தான் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவதூறு பேசுறது, அசிங்கமா பேசுறது, கேவலமா பேசுறது, வன்மத்தோட பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, இதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் மிக சிறப்பா என் கட்சியில. அதனால என்ன வந்து எல்லா தொகுதிக்கும் போய் எல்லாருக்கும் பேசணுன்றதுக்காக அனுப்புனாங்க. அதனால நான் நிக்கலன்னு வேணா சொல்லுங்க, ஓகேன்னு ஒத்துப்பாங்க. அதை விட்டுட்டு விஜய் எங்க நிற்கிறாரோ அங்குதான் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தாப்புல அவர் பயங்கரமா வெயிட் பண்றதே வந்து கொலவெறியில இருக்காரு சார். இடைத்தேர்தல் எப்போ வருமோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். சட்டமன்றத்துல வந்து கேட்க முடியாத கேள்விலாம் அவங்க இங்க வந்து மக்கள் மன்றத்துல கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். இடைத்தேர்தலுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிருக்கேன் சார். அதுக்கு தான் அப்படி ஓரமா வெயிட் பண்ண சொல்லுங்க. அடுத்து சார், விஜய் பிரபாகரன் அவர்கள், விஜயகாந்த் அவரோட மகன் தேமுதிக, அவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க சார் சனிக்கிழமை. அன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்காரு, விஜய் அண்ணா, நீங்க தான் இதுக்கு கர்நாடகாவுக்கு போறேன்னு சொல்லி சொல்றீங்களே, எப்போ போவீங்க? அங்க இருக்கிறவங்க தான் நாடகம் ஆடுறாங்க, இங்க வர வேண்டாம்னு சொல்லி சொல்றீங்க. முக்கியமா வேட்டைக்காரன்னு சொன்னீங்களே, ஓடுன்னு ஓட வேண்டியது தானே, போய் காவேரியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதுதானே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லும்போது கூட சேர்த்து கொஞ்சம் ஓடுறி அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். தம்பிக்கு தெரியல போல சொன்னாரு சார். அதான் சொல்றேன், எல்லாருக்குமே கொஞ்சம் ஆசை ரொம்ப நிறைய இருக்கு போல. இப்ப இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம்
தாவேக்கா மேல இருக்கிற ஒரு காண்டுலையும் கடுப்புலையும் எப்படா இவங்க வந்தாங்கன்னு யோசிக்கிறதெல்லாம் போய் இவங்க ஆட்சி காலத்துல நான் ஒரு தடவை சிறைவாசத்தை பார்த்துருணும்டா அப்படின்ற ஒரு ஆசை இவங்க எல்லாருக்கும் இருக்குது. ரொம்ப விஜய் பிரபாகரனுக்கு ஒரு ஆசை போல இருக்குது. ஒரு சிஎம் நம்ம வாடா போடான்னு பேசணும்னா நம்மளை கூட்டி போய் உள்ள வைப்பாங்க. மார்கண்டையன் அண்ணன் கூட நம்மளும் உட்காந்து டாடா பை பை பேசிட்டு பார்த்தா மார்கண்டையன் வெளியே வந்துட்டாப்ல இப்ப. சோ இப்படியே வந்து இவங்க உள்ள வெளியே விளையாடிட்டே இருப்பாங்க போல மாத்தி மாத்தி. அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படியே எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் கூட தான் கோட் போட்டா அழகா இருப்பேன். கோட்டு, பேண்ட், சூட் இந்த மாதிரி போட்டா நான் கூட தான் அழகா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதாவது இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா கூட அது தளபதி விஜய் அவர்களுடைய, நான் ஒரு நடிகரா வரேன், இந்த சிஎம்ன்றதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருங்கிறதெல்லாம் தாண்டி லுக்ஸ் வைஸ்ல, அழகுல, அவருடைய ஸ்மார்ட்னஸ்ல, அவருடைய சிரிப்புல, பார்வையில எல்லாத்துலயுமே நான் ஒரு வார்த்தை இந்த விஷயத்துக்கு கம்பேர் பண்ணி ஒரு பதில் கொடுத்தா கூட அது அவருக்கு அசிங்கமா போயிடும். பூவழி அப்புறம் இன்னொரு விஷயம் பூவழி, இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஜோக்கு அப்படின்னா வந்து பார்டர்ல போய் தானே பேசினாரு இந்த கர்நாடகா தமிழ்ல. அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வந்துட்டு கன்னடத்துல பேசதான் நினைச்சு தெலுங்குல பேசிட்டு வந்துட்டார். அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் அடுத்த தடவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாரு நல்லா இருக்கும். அங்க போயிட்டு ஏன் குரு அப்படின்னாரு. நான் கூட சரி ஏதோ கன்னடத்துல பேச போறாரு போல இருக்குது அப்படின்னு பார்த்தா ஈசாலா கப் நம்தோ காதோ அப்படின்ட்டாரு. காதுவா? இந்த காது லேது இதெல்லாம் தெலுங்கு அப்படிங்கிற தம்பிக்கு தெரியல போல. அங்க போயிட்டு தெலுங்குல பேசுவேன். கமெண்ட்ஸ்ல போய் பாக்குறேன் எல்லாரும் ஐயா நீங்க தப்பான ஸ்டேட் வந்து தப்பான மொழியில பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து இனிமேல எந்த பார்டருக்கு போறோம் அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்பா பார்டர்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு படத்துல. அதை அந்த மானத்தை கொஞ்சமாவது காப்பாத்துற மாதிரி இன்னைக்கு இவர் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்லயாவது போயிட்டு மொழியை ஒழுங்கா பேசுவாங்க. பேசுனது ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையும் காது அப்படின்னு தெலுங்குல பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல சார், தாவேகா அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபினெட் மினிஸ்ட்ரி யார் யாரெல்லாம் இடம் பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை இப்போ வந்து ரீஷஃபில் பண்ண போகிறதா ஒரு சில தகவல்லாம் வருது சார். டிடி நெக்ஸ்ட்ல வந்து இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. காங்கிரஸ்லேருந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள், அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரி அவர்கள், சரத் எம்எல்ஏ, அப்புறம் விஜய் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர், விஜய் தமிழன் பார்த்திபன், இவங்க எல்லாருமே வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து இறக்கிட்டு அந்த மினிஸ்ட்ரி பொறுப்பெல்லாம் வேற யாருக்காவது கூடுதல் மினிஸ்ட்ரியாக கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதா ஒரு சில தகவல்லாம் வருது சார். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ தெரியும் ஆல்ரெடி சரத்குமார் அவர்கள் மேலே அந்த நார்காட்டிக்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வந்துச்சு இல்லை சார். அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரி அந்த ஆடியோ விஷயம் சார். அந்த ஆடியோவிலேருந்து கட்சிக்குள்ளேயே ஒருத்தரை வந்து மிரட்டிடுவேன், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு சொல்ல வந்தக்கூடிய ஒரு ஆடியோ. அதே மாதிரி விஸ்வநாதன் அவர்களும் அது மட்டும் இல்லாமல் விஜய் தமிழன் பார்த்திபன் இவங்க 2 பேரும் மேலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமா ஏதோ லேக் ஆகுது அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க சார். அதனால் இந்த மினிஸ்ட்ரி அவங்ககிட்ட எடுக்கப்பட்டு வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற ஏதாவது செய்தியை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க? அதாவது 100 நாள் கூட ஆகாதப்ப ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சரை மாற்றுறது, அதுவும் கேபினெட்டில் இருக்கிறவங்கள மாற்றலான்னு யோசிக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் முன்னாடி அதுவும் மாற்றுறதுக்கான காரணங்கள் வந்து இந்த மாதிரி பேசிக் காரணங்கள் இருந்து பார்த்துருக்கிறீங்க? இது வந்து பேசிக், என்ன பொறுத்த வரைக்கும் இது பேசிக். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் சில மாதங்களுக்கெல்லாம் கூட டைம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு அமைச்சர்களாக இப்பதான் முதல் முறையா வந்திருக்காங்க. இதை எப்படி அணுகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ட்ட எப்படி இது பண்ணணும், யார்கிட்ட எங்க வாங்கி என்ன பண்ணி இந்த லூப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும். ரைட்டா? அப்ப குறைஞ்சது 6 மாசமாவது டைம் கொடுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான பாதி ப்ராசஸ் 50% கடந்திருக்கிறாங்களா 6 மாசம் முடிவுல. அப்போ 1 வருஷம் முடிவில் 100% தொட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை அந்த 6 மாசத்துல கிடைக்குதாங்கிறத பார்க்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் சிஎம் அவர்கள் யோசிக்கிற விதங்கிறது வேற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சின்ன ஒரு அலிகேஷன் வந்திருந்தா கூட செங்கல்பட்டுல அவர் மேல என்ன நடவடிக்கை ஒருத்தர் மேல எடுக்கப்பட்டு அவர் வந்து கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கப்பட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ சின்ன 10,000 15,000 25,000க்கு வாங்குறவங்க எல்லாம் வந்துட்டு யாரு என்னன்னே பார்க்காம கட்சியில இருந்து நீக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்னைக்கு வந்துட்டு ஜோசப் விஜய் இருக்காரு. அப்படின்னா நான் டிவிகேவோட தொண்டனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் டிவிகேவுடைய ஆதரவாளராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண இந்த தமிழ்நாட்டுல வாழ்ற ஒரு மனிதனாக இருந்தா போதும். மனுஷனுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த அறிவு இருந்தா போதும். மத்த கட்சிக்கு நான் சொம்பு தூக்குறேன்ற பேர்ல முட்டாளா இல்லாம இருந்தா போதும். மனசாட்சியோட நான் பேசும்போது எவனா இருந்தாலும் அவனுக்கு தெரியும் இதுதான்டா உண்மையான கவர்னன்ஸ். ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணாலும் சரி, பெரிய தப்பு பண்ணாலும் சரி, தப்பு தான்.
அவங்கள நவுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் கிளீன் கவர்னன்ஸ் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்குதுன்னு பாருங்க. அவர் செட் பண்ற ஸ்டாண்டர்ட்ஸை பாருங்க. நீங்க இந்த அளவுக்கு நீ இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு அவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செட் பண்றாரு. இது போதாது, இது பத்தாது, நீ இந்த சின்ன விஷயத்துல இப்படி ஆயிட்ட, அந்த சின்ன விஷயத்துல அப்படி ஆயிட்ட. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவா எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு அமைச்சருக்கு தெரியலன்றதுக்காக. அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஹேண்டில் பண்றதுலாம் 6 மாசம் ஆகும். ஆனா அந்த டைம் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு அந்த அமைச்சர்களுக்கு வேணா அது வருத்தமா இருக்கலாம். என்னங்க இவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டுங்க, மோசங்கன்னு வேணா அவங்க நினைக்கலாம் மனசுக்குள்ள. இல்ல தன்னுடைய தளபதி தானே அவர் மனசார அதை ஏத்துக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒருத்தர்கிட்ட யாருமே வாலாட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை ரொம்ப கிளியரா வந்து ஒரு மெசேஜ் அவர் பாஸ் பண்றாரு. ஆனா இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்கே வந்து ஜெயில போய் 1.5 வருஷம் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த அமைச்சரவை வேணாம், ஆக உங்களுக்கு நான் வேற அமைச்சரவை கொடுக்கவா அதை விட அப்படின்னு. அதிகமா காசு இருக்கிற இதை நான் கொடுத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஆக அந்த துறையில நீங்க என்ன சம்பாதிச்சீங்களோ அதை விட அதிகமாக சம்பாதிப்பதற்கான எல்லா வகையும் முடிக்கிறதையும் நான் உங்களுக்கு உதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஆக திமுகவை தொட்டுப்பார், சீண்டிப்பார். 2026 வருஷம் தொட்டும் பார்த்துட்டாங்க, சீண்டியும் பார்த்துட்டாங்க, ஓரமா தூக்கியும் போட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. அப்ப திஸ் இஸ் வெரி குட்ங்க. மக்கள் இதைத்தான் விரும்புறாங்க, இதைதான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க இதெல்லாம் மீறியே நீங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு அதுல டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டு கேவலமான உங்களுடைய கீழ்த்தனமான தேர்ட் ரேட்டட் பாலிடிக்ஸை பண்ணும்போது உங்களுடைய தரம் எங்க இருக்குது? சின்ன தப்பு பண்ணா கூட அவங்கள நான் மினிஸ்ட்ரில இருந்து கேபினெட்ல இருந்தே கூட தூக்குவதற்காக ரெடியா இருக்கிறேன்னு சொல்ற அந்த சிஎம் உடைய தரம் எங்க இருக்குதுங்கிறத மக்கள் நல்லா பாக்குறாங்க. 2029ல 2031ல அப்புறம் நடுவுல வர நம்மளோட ஜெனரல் பாடி எலெக்ஷன்ஸ்ல. இன்னொன்று அடிஷ்னல் சார், மினிஸ்டர் கீர்த்தனா, மினிஸ்டர் கமலி, மினிஸ்டர் ராஜேஷ்குமார். மினிஸ்டர் கீர்த்தனா, மினிஸ்டர் கமலி அவங்க 2 பேருக்குமே வந்து ஆல்டர் பண்ணி கொடுக்குறாங்களாம் மினிஸ்ட்ரியை. அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க மினிஸ்ட்ரியை வேற யாருக்கா கொடுத்துட்டு வேற யாராவது மினிஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவங்க 2 பேருக்கும் ஆல்டர் பண்ண போறதா சொல்றாங்க. மினிஸ்டர் ராஜேஷ்குமார் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சார். அவருக்கு டூரிசம் கொடுத்துருந்தாங்க. டூரிசமை விட அவர் திறமையா கையாளக்கூடிய மினிஸ்ட்ரி வேற இருக்கு. ஸோ வேற மாற்றி கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறதா சொல்றாங்க சார். இதுதான் சார். அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலையில நிறைய தொகுதிகள் இருக்கு இல்லையா? அதுல வந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்களா இருக்காங்க. மேபி இந்த ஃபர்ஸ்ட் ரீஷஃபிள் இது. அடுத்த ரீஷஃபிள் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா, செப்டம்பருக்கு அப்புறம் ரீஷஃபிள் பண்ண வாய்ப்பு இருந்தா இவங்களுக்கு எல்லாமே மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அதனால தான் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த இடைத்தேர்தலுக்கான ஸ்டே வந்து விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க ரொம்ப அர்ஜா இருக்காங்க அதில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதுல விருப்பம் கிடையாதுங்க. ஒரு அதிமுகவுல இருந்து இந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்து அதுவும் போஸ்ட் எலெக்ஷன் உள்ள வந்த விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் வந்துட்டு நீங்க தாவேக்காவோட அமைச்சரவைகளை பார்க்கறத விட அபத்தமான ஒரு விஷயம் வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு தாவேக்கா தயாரா இருக்குது அப்படின்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய காம்ப்ரமைஸ்டு அரசியலா நான் பாக்குறேன். அது அனாவசியமான ஒன்றாக தான் நான் பாக்குறேன். கட்சியில உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், இதுக்கு மேல வேற எதுவும் பண்ண முடியாது. மிஞ்சி போனா மாவட்ட ரீதியா கூட கொடுக்க கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஈக்குவலாக எல்லா வகையிலையுமே வந்துட்டு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கிட்டு காசு சம்பாதிச்ச ஒரு கட்சி தான் அதிமுகவும் கூட. அப்ப அதிமுக மட்டும் உங்களுக்கு எந்த வகையில வந்து நல்ல கட்சியாச்சு, திமுக மட்டும் நல்ல கட்சியாச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா திமுகவையும் அதிமுகவையும் ஒரு தராசுல வச்சு 2 பேரையும் சமமா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை அவங்க பண்ணாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் தாவேக்காவை அப்படி தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. இல்ல எனக்கு வந்துட்டு அந்த 108 தொகுதி நான் ஜெயிச்சதுங்கிறத தாண்டி காங்கிரஸ் உள்ள வந்ததை தாண்டி மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 5-6 சீட்டு வந்துட்டு இந்த திமுகவுடைய கூட்டணியிலிருந்து இங்க போஸ்ட் அலையன்ஸ் வந்தவங்க கொஞ்சம் வந்து இது பண்றாங்க, சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல், அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்குது, அதுக்காக நான் அதிமுகவை சேர்த்துக்கிறேன், அடுத்த எலெக்ஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் வசமா இருக்குங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன காரணங்கள் சொன்னாலுமே அது அனாவசியமானது. இன்னொரு ஓல் எலெக்ஷனே மீண்டும் போனாலும் கூட இந்த தடவை 200 தொகுதிகள் ஜெயிக்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 150 160 ஜெயிக்கிறதுக்கு கூட எல்லா வாய்ப்புகளும் உடைய ஒரு கட்சியாக இன்னைக்கு தாவேக்கா இருக்குது. அதை வந்து அவங்களுடைய 70 நாள் 80 நாள் ஆட்சியில நிரூபிச்சிருக்கிறாங்க.
எந்த அளவுக்கு மக்கள் அவங்கள நம்பி அனுப்புனாங்களோ அந்த வேலையை கரெக்டா செய்யற கட்சி அப்படின்ற பேரை இன்னைக்கு வந்து தாவேக்கா எடுத்திருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல ஏன் இந்த மாதிரி முடிவுகள் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு செய்தியாக தான் வந்திருக்குங்கிறதுனால இது நடக்காதுன்னு ஒரு நம்புறேன், ஆசைப்படுறேன். வில் வெயிட் அண்ட் வாட்ச். பார்க்கலாம் சார். மேபி அது அக்டோபர், செப்டம்பருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த ரீஷஃபில், அக்டோபர், செப்டம்பருக்கு அப்புறம் அந்த ஷஃபில்னு சொல்றாங்க சார். பார்க்கலாம். சாட்டர்டே ஆனாலே வந்து மாற்றுக் கட்சியினர்லாம் வந்து தாவேக்கால சேர்றது அப்படிங்கிறது ரெகுலரா நடக்கிறது பணியூர் அலுவலகத்துக்கு. அதே மாதிரி மாற்றுக் கட்சியினர் சேர்ந்த மக்களும் வந்து தாவேக்கால இணைஞ்சாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 60 குடும்பங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் நிலம் கொடுத்துட்டாங்க. ஆனா பட்டா கொடுக்காம 30 வருஷமா நாங்க அங்க இருக்கோம். எங்க குடும்பம்லாம் குழந்தைங்க, அவங்களுக்கான குழந்தைங்கன்னு அப்படின்னு எங்க குடும்பம் பெருசாயிட்டே போகுது. எங்க பட்டாலாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். இப்ப நாங்க வீடு கட்டுறோம். எங்களுக்கு அந்த பட்டா கொடுத்துட்டா நல்லா இருக்கும்ட்டு ஒரு 62 குடும்பங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சார். புஷியானந்த் அவர்கள்ட்டே கொடுத்துருக்காங்க. புஷியானந்த் அதை எல்லாமே பொறுமையா கேட்டு வாங்கி முதல்வர்கிட்ட நான் இதை கொடுக்குறேன், நீங்க சொன்னீங்கன்னு சொல்றேன், அதுக்கு என்ன விஷயமோ அதை பார்த்து பண்ணுவாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு சார். ஸோ இப்போ அந்த வீடியோல வந்த அந்த மக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்து மலைவாசிகள் நினைக்கிறேன். ஐ மைட் பி ராங், தெரியல எனக்கு. பட் எனக்கு அவங்க பேசுற மொழி பாஷைகள்லாம் பார்க்கும்போது மலைவாசிகள் மாதிரி தெரிஞ்சாங்க அவங்க. அவங்க மலைவாசிகளாக இருக்கும் பட்சத்திலோ இல்லாத பட்சத்திலோ இது போன்ற ஒரு பாவர்ட்டியின் உச்சத்துல இருக்கக்கூடிய நபர்களாகவோ இல்ல வந்துட்டு வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கிற குடும்பங்களாக இருக்கக்கூடிய இல்ல இந்த நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கக்கூடிய இவங்களை இத்தனை ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்த திமுக அமைச்சரை நான் பார்த்தது இல்லை. நான் ரொம்ப ஓப்பனா சொல்ல, சும்மா திமுக எதிர்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஏன்னா எல்லாம் மிட்டா மிராசுங்க. எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பேக்ரவுண்டோட உள்ள நுழைஞ்சவங்க. அதனால வந்து அவங்க அதெல்லாம் நான் பண்ணி நான் பார்த்தது இல்லைங்க. புஷி ஆனந்த் அவர்கள் வந்துட்டு ரொம்ப எளிமையா அந்த எளிமையானவர்களோட மிகவும் எளிமையா பழகி பேசி நின்னு டைம் எடுத்து, அதாவது இந்த அமைச்சர்கள்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா என்னமோ அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருப்பது போலவும் அவங்களுக்கு டைமே இல்லாத மாதிரியும் மக்களை சந்திக்கும் போது மட்டும் எல்லாமே ஃபாஸ்டா நடக்கும். ஓகே ஓகே அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹாயா உட்காந்து டீ சாப்பிடுறது, படம் பாக்குறது, படத்துக்கு ரிவ்யூ போடுறது, ட்விட்டர்ல வந்துட்டு இதை பண்றது அதை பண்றதுன்னு எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். ஆனா மக்களை சந்திக்கும் போது மட்டும் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். பொறுமையா நின்று பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து இந்த தாவேக்க அமைச்சர்கள் எல்லாரையும் பாருங்க, ஒரு முறையும் மக்களை சந்திக்கும் போது அருண்ராஜ் அவர்களை நம்ம பாக்குறோம், நிர்மல்குமார் அவர்களை பாக்குறோம், இவர் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் இப்ப நம்ம புஷி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீங்க ஒரு மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் எடுத்துக்கோங்க. இவங்க அனைவருமே மக்களை சந்திக்கும் போது அதுக்கான டைமை ப்ராப்பரா எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி போறதுதான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த எண்ணம் இருக்குது, அந்த எண்ணம் செயலாகவும் தெரியுது. இதை நிறைய பேர் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத, விருப்பம் இல்லை. அவங்க நினைச்சு ஏன் பார்க்க போறாங்க? விருப்பம் இருந்தா தானே அது கனவுல வரும். அவங்களுக்கு தான் விருப்பமே இல்லையே. அவங்க கனவுல வர்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா அந்த பொட்டி இங்க வந்து இறங்கிருச்சு, கண்டெய்னர் வீட்டுக்கு வந்துருச்சு, இவர் போய் வாங்கிட்டாரு, பணம் வந்துச்சு, இப்படி கனவுல எல்லாம் அதே தான் வருதுங்கிறனால இவங்களுக்கு இதெல்லாம் வராது. பட் let us be happy that at least these ministers today are doing that. முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்து போகும்போது எதில் ஒரு அம்மா இது எனக்கு பண்ணி கொடுங்கன்னு அழுதுட்டே வராங்க சார். அந்த பேப்பரை வாங்கி பின்னாடி கொடுத்துட்டு நவுத்தி விட்டுட்டு அப்படி போன முதலமைச்சருக்கு இடையில வந்து ஒரு மினிஸ்டர் இப்படி நடந்துக்கிறது நல்ல விஷயம் தான். நீங்க போற போக்குல அந்த இதை மட்டும் விட மாட்டீங்க. இந்த அம்மாவை தள்ளி விட்ட மேட்டரை இது வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சது வந்து பாக்குறேன், ஒரு 5-6 தடவை சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னையோட சேர்த்து. ரொம்ப டீப்பா அதை ஹர்ட் ஆச்சு சார். அதனால சொன்னேன், அது எப்படி ஒரு முதலமைச்சர் அப்படி பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சேன். அதனால இப்போ முன்னாடி கட்சி விட்டு நீக்கிறத பத்தி பேசணும்ல சார். நேத்து சாட்டை துரைமுருகன் அதை சொன்னாரு. என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி 2 தடவை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி ரிசால்வ் பண்ணுவாங்கன்னா 2021 தேர்தலில் முடிஞ்ச உடனே பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் ஒழுங்கா பேசல, அந்த மாதிரி கட்சி விட்டு நீக்கி வச்சிருந்தாங்களாம். சீமானவர்களோட தந்தை இறந்தாராம். இவர் போனாராம். போகும்போது கேட்குறாங்களாம் சீமானவர்கள், என்ன இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்பாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது என்ன ஒரு பெரிய இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கக்கூடிய கதையா இது? கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம தேவையில்லாம எதையாவது பேசி 2 முறை கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாங்க. இது ஒரு பெருமனு, இதுக்கு ஒரு கதை வேற எழுதிட்டு இருக்காரு. புக்கு போடுவார் போல இருக்குது அவருக்கு காரணம். இவங்க கதை மட்டும் பாருங்களேன். இந்த திமுக காரங்க கூட நீங்க நிறைய முறை பாத்தீங்க, இந்த திமுக என்டி எல்லாம் ஒரே கும்பல் தான். திமுக நாங்க பார்க்காத ஜெயிலா அப்படிம்பாங்க, நாங்க பார்க்காத வழக்கா அப்படிம்பாங்க.
அப்புறம் நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க சீமானவர்கள்ல இருந்து இவரே பாத்தீங்க அப்படின்னா நான் சாட்டை துரைமுருகன் எல்லாம் வந்துட்டு எனக்கு என் மேல எவ்வளவு வழக்கு இருக்கு தெரியுமாம்பாங்க. ஏன் வழக்கு வாங்குறதெல்லாம் ஒரு பெருமையா? இந்த பேப்பர் ரவுடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா. பேப்பர்ல அவங்க பேர் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பெரிய இது. ஏய் பேப்பர்ல வந்துட்டான் இவன். ஏய் பேப்பர்ல வந்துட்டான்டா. அப்படி பேப்பர் ரவுடிம்பாங்க அந்த டைம்ல. அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர்ல செய்தி வர்றதுக்காகவே ரவுடித்தனம் பண்றவங்க மத்தியில, இந்த மாரி கேஸ் வாங்குறதுக்காகவே அரசியல் பண்றவங்க தான் அவங்க போல இருக்கு. இந்த மாரி கேஸ் வாங்கிட்டு அத வச்சு, "அண்ணே அடுத்த கட்சியில நாளைக்கு சேரணும்னா, நம்ம மேல பெண்டிங் கேஸ் 90 உன் மேல வாடா 110 நீ தான்டா என் கட்சிக்கு வேணும்." அப்படின்ட்டு தூக்கிருவாங்க போல இருக்குது. அந்த மாரி பேட்டிலுக்காக இவங்க ரெடி ஆகுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்னு இவங்க மேல அந்த வழக்கெல்லாம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காம, இஷ்ட சௌரியத்துக்கு எங்கேயாவது போய் திடீர்னு ரோட்ல உட்காந்து போராடுவோம், போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்காக வந்து உட்கார்றது. அந்த போராட்டமும் மக்களுக்காக, மக்கள் கூட உட்கார்ந்துலாம் பண்றது கிடையாது. ஒரு லைம் லைட்டுக்காக, பேருக்காக கட்சியில போயிட்டு உட்கார்றது. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க ஒரு கட்சி தலைவர்கள் அப்படின்றனால வந்துட்டு இவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் வந்து ஒரு வேன்ல தூக்கி உட்கார வச்சு ஒரு 1 1/2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் அங்க இறக்கி விட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த நெறைய போராட்டம் பண்றவங்க இதுதான். திமுகல இருந்து, திமுக கூட சுத்துற சில கும்பல்ல இருந்து, இந்த நாம் தமிழர் கட்சி போன்றவங்கலாம் இந்த மாரி போராட்டம் பண்றதே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். போய் நிக்கிறது, தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா எங்கனா போட்டுருவானுங்க. அப்புறம் இறங்கி சட்டைய தொலைச்சுட்டு, "மாப்பிள அந்த சட்டைய குடு" அப்படின்னு வேற சட்டைய மாட்டிக்கிட்டு, ஆ அப்படின்ட்டு இது ஒரு பொழப்பு உங்களுக்கு. ரொட்டீன் லைஃப். கேட்டா மக்களுக்காக போராடணும். நீ மக்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிழிக்கல. இப்ப நியூஸ்ல வரணும், நாளைக்கு கணக்கு காட்டணும். நாளைக்கு மக்கள் முன்னாடி வந்து இவங்களுக்கு கணக்கு காட்டணும். விஜய் அவர்கள் எத்தனை பிரஸ்ஸை சந்தித்தார்? சரி, அவர் பிரஸ்ஸே சந்திக்கல. அவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத பிரஸ் எடுத்து டெய்லி விட்டுட்டு இருக்குது பிரஸ் ரிலீஸ். அத நான் உனக்கு காட்டவா? அப்படின்னோம்னா, இந்த 80 நாள்கள்ல விஜய் அவர்கள் பண்ண சாதனையில ஒரு துளி கூட நெனச்சு கூட பார்க்க முடியாது. நாம் தமிழர் கட்சியினால 8% 4% உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேச முடியாது. சோ, எத்தன பிரஸ் மீட் நான் சந்திச்சேன். எத்தன தடவ நான் ஏர்போர்ட்ல வந்த உடனே பிரஸ் கிட்ட பேட்டி குடுத்தேன். எத்தன தடவ நான் போராட்ட களத்துல குதிச்சு ட்வீட்ல வந்து கண்டனத்த தெரிவிச்சேன். இவ்வளவுதாங்க இவங்க அரசியல் கடைசி வரைக்கும். இதனால எதனா பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சார், தமிழ்நாடோட ஃபேக்ட் செக் யூனிட் இருக்கும் இல்லையா சார்? இதுக்கு முன்னாடி 2023ல திமுக அரசு அத கொண்டு வந்தாங்க முதல்ல. இந்த மாரி ஏதாவது ஃபேக் லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அது உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்ட் செக் யூனிட். அத வந்து இப்போ இந்த டிவிகே அரசு வந்து பேர் மாத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டெஸ்க் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அயன் கார்த்திகேயன் இருந்தாரு ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு ஹெட்டா. இப்ப வந்து குரு தலைவா அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி விஜய் ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட்டா இருந்தவரு. அவர் வந்து இதுக்கு தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே ஐடி விங்கோட கோஆர்டினேட்டரா இருந்த திவ்யா அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பெஷல் ஆஃபீசர் ஆஃப் சோஷியல் மீடியா டெஸ்க் அண்டர் டிஐபிஆர்க்குள்ள வர்றதுக்கான அந்த பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. இது எப்படின்னா ரெகுலரா என்னென்ன மாரி கிளைம்ஸ் வருதோ, இந்த மாரி இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னா, அது உண்மையா, பொய்யா? ஹை ப்ரியாரிட்டி லெவலா இருந்தா வித்தின் 1 மணி நேரத்துல கிளாரிஃபிகேஷன் குடுக்கறது. ஒரு டிக்கெட் ட்ராக்கிங் சிஸ்டம்ல வந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னென்ன செய்தி உண்மையா, பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிருவாங்க. இது அதே மாரி தான் செயல்பட போகுது. எந்த செயல்பாடுகள்ல எந்தவித மாற்றமும் கிடையாது. அந்த ஹெட் தான் மாறியிருக்காங்க. பட் ஆனா ட்விட்டர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருந்த விஜய் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் தான் இப்போ இதுக்கு ஹெட்டா? இது எந்த விதத்துல நியாயம்? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க சார். ஆமா. இது மாரி பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொறுப்பே குடுக்கக்கூடாது யாருக்குமே. பொறுப்புல இருக்கிறவங்க பொறுப்பில்லாம நடந்துக்கிறதுங்கிறது ஒரு விதம். பொறுப்பிலேயே இல்லாதவங்க, "இவங்க யார்றா?" அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு. ஆனா அவங்க பொறுப்புல நியமனப்பட்டவங்க எல்லாரையுமே மேல இருந்து ஆட்டி படைப்பாங்க. இந்த அரசியல் எப்படி இருக்கு? இது மாரி ஒரு அரசியல் 5 வருஷம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல. இப்ப 2021 26 வரைக்கும். பேசிக்கலா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ச அரசியல் பொசிஷனும் கிடையாது. அரசு ரீதியான எந்த ஒரு பதவியும் கிடையாது. ஆனா தலைமை செயலகத்துல அவங்களோட கார் வந்து இறங்கிச்சு அப்டின்னா எல்லாரும் சல்யூட் வைப்பாங்க. மொத்த தலைமை செயலகமும் எந்திரிச்சு நிக்கும். தலைமை செயலகத்துடைய முக்கிய முடிவுகள அவங்க எடுப்பாங்க. இங்கிருந்து வெளிநாட்டு பயணங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே முதல்வர் போறதுக்கு 2 மாசம் முன்னாடியே இவங்க போய் அதெல்லாம் செட் பண்ணி வேல பார்த்து வச்சுட்டு கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபைனல் டாக்ஸ் மட்டும் சிஎம் அவர்கள் வந்து பேசுற மாரி வைப்பாங்க. இதெல்லாம் பண்றது கரெக்ட். அந்த மாரி அரசியல் தான் வந்துட்டு கரெக்ட்டான அரசியல். ஆமா கரெக்ட்டுங்க. அப்படி போயிடலாம். அந்த மாரி போயிடலாம். அதாவது விஜய் அவர்கள் இது போன்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு குடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தன்னை நம்பி வந்தவர்களை இவர் கைவிடுவதில்லை அப்படிங்கிறது தான் இதுல அர்த்தமே தவிர,
நான் ஃபேக்ட் செக்ல உட்காந்துக்கிட்டு சும்மா சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் பொய்யா அடிச்சு விட்டுட்டு இருந்தா மான மரியாதை போய்கிட்டு இருக்காது. ஆமா சார். அந்த மாரி நடக்குமா அப்படின்னு ஏன்னா நீங்க கிரவுண்ட் ரீசனோட பேசுங்க. ஏதாவது ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியோட பேசுங்க. ஒரு ஃபேக்ட் செக் நடத்திக்கிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேக்ட் செக் யூனிட் எப்படி செயல்பட்டுச்சோ அது போல செயல்பட்டா மனுஷங்க காரி துப்புவானுங்க. அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு ஃபேக்ட் செக்ன்ற இந்த பேர்ல தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறமா நடக்கிறது கிடையாதுங்கிறத நான் பாத்துட்டேன். நான் ஒரு டைம் செக் பண்றேன். அவங்க டம்மியா சும்மா எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணணுமேன்றதுக்காக எல்லாத்துக்கும் அவங்க ரிப்ளை போடுறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதனால இப்ப இவர் நியமனம் பண்ணதுக்கு அப்புறமா இது இன்னும் எப்படி போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இவங்க இதுக்கு மேல என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த நாகப்பட்டினத்துல எங்கேயோ போய் பேசும்போது இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஏன் இது வரைக்கும் ஒரு மெரைன் யூனிவர்சிட்டியே கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே இவங்க ஃபேக்ட் செக்ல போடுறாங்க. ஃபேக்ட் செக் சொன்னது உண்மை என்ன அப்படின்னு இதே ஃபார்மட் தான் அவங்க போட்டது. அதுல சொன்னது மெரைன் யூனிவர்சிட்டியே இல்லை என்று சொல்கிறார். பொய். உண்மை என்ன தெரியுமா? இங்கு வந்து ஒரு ஃபிஷரிஸ் காலேஜ் ஒன்று இருக்கிறது. நான் ஒண்ணு இல்லைங்க. இப்ப அந்த டைம்லயே இதை பத்தி பேசினதுக்கான வீடியோ அப்பவே நான் போட்டேன் இந்த டைம்ல. இப்பவும் நான் இதுக்கு இந்த வீடியோலயே சொல்றேன். தயவு செய்து வீடியோ எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு உங்க பக்கத்துல இருக்கிற டிவைஸ்ல ஃபிஷரிஸ் காலேஜ்னா என்ன அப்படின்றத செக் பண்ணுங்க. மெரைன் யூனிவர்சிட்டி அப்படின்னா என்னங்கிறத செக் பண்ணுங்க. அப்ப தெரியும் அவங்க பண்ண ஃபேக்ட் செக் என்ன லட்சணத்துல இருந்துச்சுன்னு. மனசாட்சியே அவங்க விட்டு கொடுப்பாங்க. மனசாட்சியே இல்லாம ஃபிஷரிஸ் காலேஜ்னா என்ன, மெரைன் யூனிவர்சிட்டினா என்ன, எனக்கு புரியல ஏங்க. இத போட்டாங்கங்க அவங்க. விஜய் அவர்கள் ஏன் இந்த இடத்துல ஒரு மெரைன் யூனிவர்சிட்டி இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு பதில் போட்டாங்கங்க. இவங்க பேசலாமாங்க? என்னங்க இது? ஐயோ! நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு உடனே ஞாபகம் வந்த ஒரு எக்ஸாம்பிள். இத இப்படியும் பார்க்கலாம் சார். விஜய் அவர்கள் வந்து நெறைய இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வந்து விஜய் அவர்களோட ஆட்சி வந்தத பிடிக்காம இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து யார ட்ரஸ்ட் பண்றாரோ அவங்கள வந்து அந்த இடத்துல போடுறாரு. சோ தட் கரெக்ட்டான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத வந்து ஓகே அவங்க பார்த்துப்பாங்கன்னு. எக்ஸாக்ட்லி வெல் செட். எக்ஸாக்ட்லி வெல் செட். சரி நான் என்ன சொல்றேன், இப்ப நான் சிஎம் ஆயிட்டேன். ஓகே. என்ன சுத்தி யாருமே இல்ல. எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசு. இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு வெளிய இருந்து நீங்க வம்பிழுக்கிறீங்க. ரைட்டா? நான் 2 கேள்வி அந்த இடத்துல கேட்கிறேன். இந்த நியமனங்கள் பத்தி இவங்க பேசுற எல்லாத்தையுமே என்னோட கேள்வி 2 தான். முதல் கேள்வி நீங்க இப்ப சொன்னது. அதாவது நான் யார போடுறது அந்த இடத்துல? இந்த இந்த வேலைய இவர்கள்ட்ட குடுத்தா இவங்க சரியா செய்வாங்க அப்படின்னா யார்? அப்படிங்கும்போது எனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்குதோ அவர்களை தான் நான் முதல்ல நியமனம் பண்ண முடியும். அவங்கள தான் நான் குடுக்க முடியும். அப்ப நான் அவங்ககிட்ட ஏய் நல்லவன் நினைச்சுதான் போடுறேன். ஒழுங்கா அந்த வேலையை பாரு. ஆனா சரி நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குங்கிறதுனால என்னென்ன இடங்கள்ல இவருக்கு தெரிந்தவர்களுக்கு அதாவது வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெத்தட் ஆஃப் இது உள்ள வரணும் கிடையாது. நம்ம நினைச்சோம்னா இந்த இடத்துல இந்த ஆளை நம்ம போடலாங்கும் போது அது போன்ற இடங்களுக்கு மட்டும் தனக்கு தெரிந்த நன்கு பரிச்சயமான நம்பகத்தன்மையான ஆட்களை அவர் போடுறாரு. இதுல தவறுங்கிறது என்ன இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, அப்படியே எனக்கு தெரிந்தவர்களை நான் அமைச்சர்களாக இன்னைக்கு அவர்கள் எம்எல்ஏவாகி ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்கள நான் வந்து மினிஸ்டர் ஆக்குறேன் அப்படின்னாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ என் கட்சியில ஒரு அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தாலோ இல்ல வந்து ஒரு மாவட்டத்துல பொறுப்புல இருந்தாலோ அவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னா ஐ எம் நாட் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் டிஃபெண்டிங் தெம். ஒரு ஊழல் செஞ்சதாக ஒருத்தர் மேல குறை படைஞ்சதுக்கு அப்புறமா அந்த குறை வந்து உண்மையாவே இல்லையா அப்படின்றது தெரிய வராம அந்த கேஸ் வந்துட்டு கடைசி வரைக்கும் போய் நடந்து முடிகிறதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் வந்து தூக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க, போலீஸ் தூக்கிட்டு போனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக முட்டு கொடுத்து வீடியோ போட்டு, அதாவது எந்த வாயால நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால நம்ம வந்து தலைக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் முன்னால கொஞ்சம் முடி கொட்டி போயிட்டு இருந்த அந்த டைம்ல அந்த பழைய கெட்டப்ல இருந்த அந்த டைம்ல நம்ம மனசாட்சியே இல்லாம பேசினதெல்லாம் இப்ப மறந்துட்டு அந்த டைம்ல வந்து ஆக இந்த மாவட்டத்துல ஒருத்தர் இருக்காரு, ஆக இந்த மாவட்டத்துல அண்ணனும் தம்பியும் இருவரும் சேர்ந்து கொண்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆக அப்படின்னு அன்னைக்கு பேசிட்டு கரூரை பத்தி கரூரையே கைக்குள்ள சுத்தி பேசிட்டு அவங்க உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு பெரிய திறமையானவர். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் தன்னுடைய வாயால ஒரு முறையாவது விஜயபாஸ்கர் அவர்கள் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு கரைப்படியாத கைகளை கொண்டவர்,
விஜயபாஸ்கர் அவர்கள் மிக மிக தூய்மையான ஒரு அரசியல்வாதின்னு சொன்னாரா? ஆனா நீங்க உங்க கட்சியில வந்த ஒரே காரணத்துக்காக அதிமுக வந்த பல அமைச்சர்கள் பல கோடி ரூபாய் பணத்தை சுருட்டி உருட்டி உட்கார்ந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்க கட்சியில அதை விட இன்னும் சுருட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் வாய்ப்புகளை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற திமுகவுக்கு அடிப்பொடியா இருக்கிற ஒரு சொம்பு கூட வாயை திறந்து பேசவே கூடாது. தகுதியே கிடையாது. இந்த நாட்டுல ஊழல் ஒழியணும்னு ஒரு கட்சி போராடிட்டு இருக்கும்போது அந்த கட்சியுடைய தலைவரும் இன்றைய முதல்வரும் போராடும் போது அதுக்கு எதிர்ப்புல நின்னுக்கிட்டு இந்த நாடு ஒழிஞ்சு தாண்டா போகணும், இந்த நாடோட ஃபியூச்சர் நாசமா தாண்டா போகணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஊழல் பண்ண கைகளுக்கு சப்போர்ட் பண்ணி பின்னாடி நிக்கிற இந்த ஊப்பிகளுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத இந்த அரசியல் பண்றதுக்கு தகுதியே கிடையாது. ஏன் கேள்வி 2 தான். நான் நம்புறவங்கள உள்ள போடுறேன், அவங்க ஒழுங்கா பண்றாங்களா இல்லையான்றத பாக்குறேன். நான் வேற யாரும் போட முடியாது அந்த இடத்துல. அது 1. 2வது, நான் என்ன எக்ஸாம் எழுதி போக வேண்டிய ஒரு தகுதியான இடத்துல காசு கொடுத்தோ காசு வாங்கியோ கேவலமா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள்ல ஒரு தகுதியான ஒரு இடத்த போய் உட்கார வேண்டிய இடத்துக்கு 10 சீட்டு தான் இருக்கும். 10,000 பேர் எழுதியிருப்பான். அதுல 100 பேரை செலக்ட் பண்ணி வச்சு அந்த 100 பேர்ல உங்களுக்கு எவன் அதிகமா காசு கொடுக்குறானோ அவனுக்கு அந்த சீட்டை எழுதி கொடுத்த வெட்கமற்ற அரசியலை பண்ணாங்களா இன்னைக்கு தாவேக்கா? அந்த வெட்கமற்ற ஒரு அரசியலை பண்ண இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசலாமா எந்த இடத்துல யார விஜய் அவர்கள் போடுறாருன்றத பத்தி? இது 2வது. 3வது, அப்படியே தப்பு பண்ணாலும் அவங்கள உடனடியா நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தூக்கி காட்டியிருக்காரு இப்போ வரைக்கும். வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.